நமக்கு ஓசியில் வந்து அது இல்லைங்க. ஓசியில் வாங்கினா எப்படியாவது அது கைவிட்டு போயிடும். ஓசியில் வாங்கினா வருது தான் நமக்கு தெரியுது, நம்மக்கிட்ட இருக்கிறது போகிறதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வர வேண்டியது வராது, அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து மதுரைக்கு போனோம், 350 ரூபாய் பாக்கெட்டில் பணம் இருக்குது, 300 ரூபாய் வந்து மதுரைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டு, 50 ரூபாய் எங்கேயாவது கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு பார்க்குறாங்க, உணவு விடுதி. இங்கே நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், எது வேணால் சாப்பிடலாம், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், உன் பேரன் பணம் கொடுப்பான் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. என்னடா இது, என் பேரன் பணம் கொடுப்பா போட்டிருக்காங்க. என்னங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கா, இன்னும் 4 வயசு தான், நான் வந்து இங்கே சாப்பிடலாம். ஆமாங்க, அவன் வந்து இப்போ வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா, அவனுக்கு ஒரு பையன் பொறுப்பா இல்லையா, சரிமா பொறுப்பாங்க, நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ சாப்பிடுங்க, உன் பேரை பணம் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ஒரு சாப்பாடு 50 ரூபா சாப்பிட வேண்டிய ஆள் 4 பிரியாணி, 2 சிக்கன் ஃப்ரை, ஃபுல்லாக 10 பரோட்டா, கீமா, தலைக்கறி என்னென்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடு தானே வேறு என்ன இது வேண்டாமா, அது இருக்கு, அது ஓசியில் இருக்குங்க, அதுவும் போட்டான் ஃபுல்லாக அடிச்சுட்டு, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வர, நல்லா இருங்க. என்னங்க காசு, இது காசா, என்ன போட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சாப்பிட உங்கள் பேரன் பணம் கொடுப்பான்னு போட்டிருக்கீங்கல்ல. ஆஹா, அதுக்கு மேலே பார்த்தீங்களா, 200 ஆண்டா 200 வருஷமா இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு போட்டிருக்காங்க. ஆமாம் தாங்க, நீங்கள் சொன்னீங்க பேரன் தானே. ஆமாம், உங்கள் தாத்தா சாப்பிட்டது யார் கொடுப்பான், உங்க தாத்தா சாப்பிட்டது எவன்டா கொடுப்பான், பணம் வை. பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வாட்சி எல்லாம் போய் கொடுத்து, வெள்ளி அரணாக்கயிறு அதை எடுத்து கொடுத்து. ஸோ ஓசியில் வந்து